ஹாய், ஹாப்பினஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியல் ஹாப்பினஸ்னால் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுறவங்க நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, நிறையா படித்தா ஹாப்பி, நல்ல மார்க் வாங்கிட்டா ஹாப்பி, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை கிடச்சா ஹாப்பினஸ், அண்ட் கை நிறைய சம்பாரிச்சா ஹாப்பினஸ், எனக்கு பிடிச்ச பொண்ணோ எனக்கு பிடிச்ச பையனோ கல்யாணம் பண்ணால் ஹாப்பினஸ், இப்படி எனக்கு இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்ச சந்தோஷம் நம்ம நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. ரியலாகவே இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும். அந்த சமயத்தில், அந்த தருணத்தில் அது நீடிக்குது நமக்கு. ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இல்லையா? ஏங்க நீடிக்கிறது இல்லை? கை நிறைய சம்பாரிச்சா நான் சந்தோஷம் அப்படிங்கிறோம். பலாயிரம் கோடியை சம்பாரிச்சவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஸோ ரியல் சந்தோஷம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல்ல இருந்து வருதா, இன்டர்னல்ல இருந்து வரதாங்கிறதா நம்ம முக்கியமா திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் திங்க் பண்ணி பாருங்களேன். வெளியில இருந்து தான் வருது அப்படின்னா, ஒரு குழந்தை பொம்மை கேட்குது, அந்த பொம்மை கிடைச்சோன்னே சந்தோஷப்படுதுன்னா, அந்த சந்தோஷங்கிற அந்த எமோஷன் அந்த பொம்மையில இருந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகல, பொம்மை அவங்களுக்கு கொடுக்கல, ஆனா உள்ள இருந்து வருது. அப்போ இது இன்டர்னலா தான் இதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு எமோஷன் உள்ள இருந்து தான் வருதே தவிர வெளியில இருக்கிற பொருட்கள்ல இருந்து இல்லை. இந்த அவேர்னஸ் வந்தா நம்மளால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். உண்மைதானே? திங்க் பண்ணி பாருங்க. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.